மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடின்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கிறது? தேவ பிள்ளைகளே, யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட எங்களுடைய ஐக்கியமாக இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நாங்கள் இதை சொல்லுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். கூடாத நட்பு கேடாய் முடிந்துவிடும். யாரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் அந்த காரியங்களை பாருங்க. பேலியாளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஏது சம்பந்தம்? தேவ பிள்ளைகளே, இருளுக்கும் ஒளிக்கும் ஏது சம்பந்தம் என்று வேதம் சொல்லுகிறேன். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்துடும். பழகிற ஆட்கள், நீங்கள் இருக்கிற இடமே உங்கள் உங்கள் இடத்தை, உங்களை வாழ்க்கையை கெடுத்து போட்டுரும். தேவ பிள்ளைகளே, தேவனோடு நட்பு கொள்ளுங்கள். உண்மையாய் ஜெபிக்கிற, உண்மையாய் ஊழியம் செய்கிற, உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களோடு ஐக்கிய வைங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆயிடக்கூடாது. வேறு சேவை இல்லாமல் அவங்க கூட பழகிட்டோம்ன்றது, அதனால என் வாழ்க்கை போயிட்டுன்னு சொல்லி தேவனோடும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருங்கள் பிள்ளைகளே. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.